திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலைக்கணில்லேன். களலடியே கைதொழுது காணினல்லால் ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. அருமறை பொருளாய் நிறைந்த பேர் அறிவாய், அனாதியாய் ஆனந்தமயமாய், பொறிவிலாது இலகும் ஒளிக்கெல்லாம் ஒளியாய், பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே உருவாய், பேருடன் ஊரும் காட்டி இவ்வுலகு உய்வான் தோன்றும் திருவளர் மதுரை ஞானசம்பந்த தேசிகன் திருவடி பணிவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கனி உடனமர் ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும், குருமகா சன்னிதானவருடைய குருவருளையும், ஞானாசிரிய பெருமக்களுடைய குருவருளையும் உள்ளபடியே சிந்தித்து நிகழ்கின்றேன். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளாலே தொடர் சிந்தனையாக அப்பர் அருளறி மன்றத்தின் வழியாக சைவ நெறி கருவூலமாகிய திருமுறை சிந்தனையை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். அன்பர்கள் தவறாத அந்த சிந்தனையிலே கலந்து கொண்டு பெருமானுடைய திருவுருளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பது கண்கூடு. ஏன்னா மிக முக்கியமானது ஒரு நெறிய மனத்தோடு பெருமானை வழிபாடு செய்வது. அந்த ஒரு நெறிய மனத்தை பெறுவதற்கு நமக்கு உற்ற துணையாய் உறுதுணையாய் இருக்கக்கூடியது நம்முடைய 27 அருளாளர்கள் 12 திருமுறைகள். இந்த 27 அருளாளர்கள் அருளிய இந்த 12 திருமுறைகளும் பெருமானுடைய திருவுருளை உள்ளவாறு நாம் சென்று பற்றுவதற்கு உற்ற துணையாய் இருக்கின்றது. அதனையே அப்பர் அருளறி மன்றத்தின் வழியாக சாந்தா சண்முகம் அம்மா அவர்கள் எல்லா தரப்பினருக்கும் அதை கொண்டு சேர்க்கின்ற வகையிலே இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் வழியாக திருமுறை சிந்தனையை வழங்குகின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் கலர்ச்சிங்க நாயனாருடைய குரு பூசை, அந்த குரு பூசை சொற்பொழிவாக பெரிய புராணத்திலே அவருடைய வரலாற்றை சேக்கிலார் சுவாமிகள் கூறிய வண்ணம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாயன்மார்கள் என்று சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே நமக்கு தோன்றுவது ஒன்னே ஒண்ணுதான், வேற எதுவும் இல்லை. அன்பு. நாயன்மார்கள் அப்படின்னு பெயரை சொன்ன மாத்திரத்திலே ஒரு பக்கம் அவருடைய எண்ணிக்கை, சேர்க்கிறார், இதெல்லாம் நமக்கு நினைவு கூர்ந்தாலும் இந்த நாயன்மார்கள் என்ற அந்த சொல்லை கேட்ட மாத்திரத்திலே என் போன்றோருக்கு அல்லது வழிபாட்டு நிலையில் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் தோன்றுவது அன்பு. ஏன்னா அவர்கள் அன்பு நெறிகள் இருந்தவர்கள், சிந்தை முழுவதும் அந்த ஒரு நெறிய மனத்தோடு பெருமானிடத்திலே அன்பை வைத்தவர்கள். ஏன்னா இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு திருமூலர் நினைவுக்கு வருகின்றார். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு ஒன்போர் கனலில் பொரிய வரிப்பினும் அன்போடு உருகி அகங்குலைவாருக்கு அன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே என்பார் திருமூலர். எவ்வளவுதான் உடலை வருத்தி 1000 தவங்கள் செய்தாலும் கூட அந்த 1000 தவங்களை காட்டிலும் உள்ளத்திலே உண்மையான அன்போடு பெருமானை வழிபாடு செய்யவில்லை என்றால் அவரை அணுகவே முடியாது. ஏன் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அறியமாட்டா இறைவன்
ஆனால் அன்பினால் அவனை அறிய முடியும். அவன் அடியார்களுக்கு எளியன், தில்லை சிற்றம்பலவன். அததான் நாயன்மாருடைய ஒவ்வொரு வாழ்வியலும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனாலதான் நாயன்மார்கள் என்று சொன்னாலே அங்கு நமக்கு அவருடைய அன்பு என்ற ஒன்றே நினைவுக்கு வருகின்றது. அடுத்து இந்த நாயன்மார் என்ற சொல் எதை குறிக்கின்றது? நமக்கெல்லாம் தெரியும், நாயன்மார் அப்படின்னா இறை தொண்டர்கள், திருத்தொண்டர்கள், அடியார்கள் அப்படி எல்லாம் நம்ம நினைப்போம். அதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு நினைக்கின்றோம். ஆனா இந்த நாயன்மார்கள் என்றது சிவபெருமானுக்கே உரிய பெயர் என்று நமக்கு CKCAR பதிவு செய்கின்றார். சிவகவிமணி அவர்கள் இந்த நாயன்மார் என்ற சொல் சிவபெருமானுடைய திருப்பெயர். அவனிடத்திலே முழுவதும் அன்பு வயப்பட்ட அது அடியார்களுக்கும் இது வழங்கி வருகின்றது அப்படின்னு CKCAR அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அந்த அன்பு கொண்ட அந்த அடியார்களுடைய வரலாற்றை நமக்கு முதலிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு சொல்லி இருக்கின்றார் திருத்தொண்டர் தொகையில். பின்பு திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி சொல்லி இருக்கின்றார். அடுத்ததாக அதை விரிமூலாக நமக்கு சேக்கிழார் சுவாமிகள் 4286 பாடல்களிலே இந்த நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த பெரிய புராணம் இதில் சொல்லப்பட்ட நாயன்மாருடைய வரலாறு எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த புரை இருளை போக்குகின்ற சூரியன். இந்த சூரியன் என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய புரை இருளை போக்குவது. அதுபோல இந்த பெரிய புராணம், இந்த நாயன்மாருடைய வரலாறு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அகமாகிய அந்த ஆணவ இருளை, அகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆணவ இருளை, நம்மிடத்திலே மறைந்திருக்கக்கூடிய அந்த நம்மிடத்துல இருக்குன்னே சொல்ல முடியாத அளவு நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆணவம், அந்த இருளை நீக்கக்கூடியது தன்மை இந்த பெரிய புராணத்திற்கு உண்டு என்றெல்லாம் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் தொடங்கும் போதே நமக்கெல்லாம் சொல்லி இருக்கின்றார். அத்தகைய நாயன்மார்களுடைய தன்மையிலே கலர்ச்சிங்க நாயனார் அவரை சொல்லும் போது, கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான், காடவர்கோன் கலர்ச்சிங்கன் அடியாருக்கும் அடியேன் என்று நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு காட்டியிருக்கின்றார். அடிப்படையிலே இவர் ஒரு மன்னர் என்று நமக்கு தெரிகின்றது. இவரை சொல்லும் போது இவர் 3ஆம் நந்திவர்மனாக இருக்கலாம், இவர் பல்லவ மன்னர் 3ஆம் நந்திவர்மனாக இருக்கலாம் என்றெல்லாம் ஆராய்ச்சி அறிஞர்கள் கருத்துரைக்கின்றார்கள். அந்த வகையிலே நாயன்மார்கள் என்றாலே அன்பு என்று சொன்னது போல இவரும் இந்த இடத்துல அவருடைய அன்பு மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. நிறைய அன்பர்கள் அல்லது வகுப்பறையில கூட மாணவர்கள் எப்போதும் கேள்வி கேட்பது உண்டு. நிறைய செயல்கள் நாயன்மார்கள் செய்திருக்கின்றார்கள், அதெல்லாம் போற்றத்தக்கதுதான், அதெல்லாம் நாங்க மறுக்கல. சில இடங்களிலே அது கண்மூடித்தனமான செயலாக இருக்கின்றதே. நான் இந்த கண்மூடித்தனம் அப்படின்றது ஒரு நாகரிகம் கருதி சொல்றேன். மாணவர்கள் இன்னும் கூட இதை கேட்பாங்க, இப்படியெல்லாம் நாயன்மார்கள் செய்திருக்கின்றார்களே, இவ்வாறெல்லாம் செய்துதான் பெருமானிடத்திலே அந்த அன்பை காட்ட வேண்டுமா என்றெல்லாம் அவர்கள் கேட்பார்கள். அதாவது அவர்கள் நாயன்மார்கள் வேறு எந்தவித சிந்தனையும் இல்லாது சிந்தை முழுவதும் பெருமானே நினைந்து இருந்த அந்த தன்மை, அதான் அவருடைய வாழ்வியல் நமக்கு உணர்த்துகின்றது. ஏன்னா அவர்களுக்கு இந்த உலக வாழ்வு, இந்த உலகியல் வாழ்வு அதெல்லாம் அவர்கள் கண்முன்னே வராது. அந்த சிந்தனையிலும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். உலக வாழ்விலே அவர்கள் இருந்தாலும் கூட, அவர்கள் வாழ்வை நடாத்தி கொண்டிருந்தாலும் அவர்களிடத்திலே எந்த விதமான அந்த உலகப் பொருள்களும் அவர்களை பற்றாது. பரமே பார்த்திருப்பது பதார்த்தம் பாரார் என்று நமக்கு அருளாளர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆக அவர்கள் உலக வாழ்விலே இருந்தாலும் கூட
பரமே பார்த்திருப்பார், பெருமானையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் இத்தகைய செயல்களை எல்லாம் அவர்கள் செய்திருக்கின்றார். அவ்வாறுதான் கலர்சிங்க நாயனாரும் யாராலும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்திருக்கின்றார். அதை நமக்கு சேக்கிழார் பெருமான் 13 திருப்பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கின்றார். அதிலே முதல் பாடல், படிமிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் குலத்து வந்தார், கடிமதில் 3 செற்ற கங்கைவார் சடையார் செய்ய அடிமலர் அன்றி வேறொன்று அறிவினீர் புரியா நீர்மை, கொடு நெடுந்தானை மன்னர் கோ கலர்ச்சிங்கர் என்பார். இந்த கொடி நெடுந்தானை மன்னர் கோ கலர்ச்சிங்கர் என்பார் அப்படின்னு இந்த பாடல் முதல் பாடல். இதுல இந்த கலர்ச்சிங்க நாயனார் யார் என்று நமக்கு சேக்கிழார் காட்டுகின்றார். படிமிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் குலத்து வந்தார். இந்த தொன்மையான குலத்திலே தோன்றிய மன்னர், பல்லவர் மன்னர் இந்த கலர்ச்சிங்க நாயனார் அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்துவிட்டு, அந்த கலர்ச்சிங்க நாயனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கங்கைவார் சடையார் செய்ய அடிமலர் அன்றி வேறொன்று அறிவியல் புரியா நீர்மை, தலையிலே கங்கையை வைத்திருக்கக்கூடிய சிவந்த பாதங்களை உடைய பெருமானுடைய அந்த திருவடியை தவிர வேறொன்றையும் அறியா அறிவினையுடைய சிறந்த திருத்தொண்டர் இந்த கலர்ச்சிங்க நாயனார் என்று நமக்கு முதல் பாடலையே அவருடைய பெருமையை நமக்கு காட்டுகின்றார் சேக்கிழார் பெருமான். கங்கைவார் சடையார் செய்ய அடிமலர் அன்றி, அந்த அடிமலரை தவிர, அந்த திருப்பாதத்தை தவிர வேறொன்றும் அறியா அறிவினில் புரியா நீர்மை, அந்த அறிவினிலே வேறு ஒன்றும் அறியாதவர் அப்படின்னு நமக்கு காட்டியிருக்கின்றார். முன்பு சொன்னது போலதான் நாயன்மார்களுடைய சிந்தை முழுவதும் பெருமானை தவிர வேறு ஒன்றையும் நினைக்காத அன்பினர்கள். அதனாலதான் அவர்கள் செய்யக்கூடிய அத்துணை செயல்களும், இன்னும் சொல்ல போனா நிறைய நமக்கு சிவஞான சித்தியாரிலே அருணந்தி சிவமும் அதை நமக்கு சொல்லி இருப்பார். சண்டேச நாயனாருடைய அந்த கருத்தை எல்லாம் சொல்லி நமக்கு சொல்லியிருப்பார். என்னன்னா, சண்டேச நாயனார் அப்பாவினுடைய அந்த காலை துண்டித்தார், காலை வெட்டினார். நானும் அது மிகப்பெரிய பாதகம் தானே. ஆனா பாதகத்துக்கு பெருமான் பரிசு வைத்தானே அப்படின்னா, அந்த பரிசு வைத்தது அதெல்லாம் நான் ரொம்ப மிக முக்கியமாக நினைக்கக்கூடியது. ஏன்னா அந்த இடத்துல சண்டேச நாயனார் அவங்க அப்பாவை அறியணும், அந்த காலை வெட்டணும் அப்படின்றது அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் கையில் வைத்திருந்தது அந்த கோல் தான். அது அவருக்கு ஆயுதமாக சென்றது அப்படின்னா, அந்த சிவ பூசையினுடைய அந்த பலன் அதுதான் அங்க போய் அப்படி ஒரு ஆயுதமாக மாறியது என்றால் இது அன்பு. அதனால இது அன்பால் செய்தது. அதனால பாதகமே செய்தாலும் பெருமானிடத்துல அந்த அன்பு கருதி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அறச்செயல்கள் என்று நமக்கு அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரிலே இந்த திருப்பாடலில் காட்டியிருப்பார். அப்படி பெருமானுடைய சிந்தனையை மட்டுமே நினைந்திருக்கக்கூடியவர்களாக நாயன்மார்கள் இருந்தார்கள். அததான் இந்த முதல் பாடல்ல சொல்லும் போது, கங்கைவார் சடையார் செய்ய அடிமலர் அன்றி வேறொன்று அறிவினீர் புரியா நீர்மை என்று நமக்கு காட்டி, அப்படிப்பட்ட கலர்ச்சிங்க நாயனார் நன்னறி செய்யக்கூடிய செங்கோலோச்சி நாட்டை ஆள்கின்ற தன்மையிலே அவர் வாழ்வை நடாத்தி வருகின்றார். அதை 2வது பாடல்ல நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டியிருக்கின்றார். காடவர் குடிசில் ஆறாங் கடற் பெரும் சிங்கனார்தான் ஆடக மேறு வில்லார் அருளினால் அமரிச் சென்று கூடலர் முனைகள் சாய வடபுலம் கவர்ந்து கொண்டு நாடர நெறியில் வைக நன்னெறி வளர்க்கு நாளில் அந்த கலர்ச்சிங்க நாயனார் பெருமானுடைய திருவுருளாலே ஆடக மேறுவில்லார் அருளினால் கங்கையை சடையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவருளினாலே அமரி சென்று பல போர்க்களங்கள்ல வெற்றி பெற்று இந்த வடகுலத்தை எல்லாம் வென்று நன்னறி செலுத்தக்கூடிய தன்மை மிக முக்கியமானது. ஒரு மன்னன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நீதி தவறாது இருக்க வேண்டும்,
எந்தவித பாகுபாடு அவனிடத்தில் இருக்கக்கூடாது. நன்னறி வைக வேண்டும். செங்கோல் வச்சு அருளாட்சி செய்பவனாக அவன் இருக்க வேண்டும். ஏன்னா செங்கோன்மை என்ற ஒரு அதிகாரத்தையும் வள்ளுவ பெருந்தகை நமக்கு தந்திருக்கின்றார். இப்ப செங்கோன்மை என்பது மிக முக்கியமானதாக மன்னர் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா சிலப்பதிகாரத்திலும் நமக்கு இளங்கோவடிகள் பதிவு செய்திருப்பார். வளையாத செங்கோல் வளைந்தது இதுவன்கோள். ஏன்னா பாண்டியவனுடைய செங்கோல் எப்படிப்பட்டதான், வளையாத செங்கோல். ஆனா அது வளைந்து விட்டதே என்று நீதி தவறிட்டானே அப்படின்னு சொல்லும் போது வளையாத செங்கோல் வளைந்தது இதுவன்கொள் என்று நமக்கு இளங்கோவடிகளும் காட்டியிருப்பார். அப்ப நன்னறிக்கு அடையாளமாக இருப்பது அந்த வளையாத செங்கோல். அப்ப ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அரசாட்சி செய்ய வேண்டும், நீதி தவறாமல் இருக்க வேண்டும். அப்படின்னாலும் கூட ஒரு மன்னன் சிவநெறியில் இருக்கக்கூடிய அடியார்களை காக்க வேண்டும், திருக்கோவில்களை காக்க வேண்டும். இது மன்னனுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு அறம். அவன் ஆட்சி செய்வது, செங்கோல் ஓச்சுவது இதெல்லாம் அவனுக்குரிய பொது அறம். ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வழிபாட்டு நெறியில் இருக்கணும். வழிபாட்டு நெறியில் இருப்பதோடு, சிவநெறியில் இருப்பதோடு திருக்கோவில்களையும் அந்த சிவநெறியில் இருக்கக்கூடிய அடியார்களையும் காப்பவனாக அவன் இருக்க வேண்டும். இதுவே மன்னனுடைய அந்த செங்கோன்மைக்கு மிகச் சிறந்தது அப்படின்னு நமக்கு திருமந்திரத்திலே திருமூலரும் நமக்கு காட்டியிருக்கின்றார். ஏன்னா ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது திருமூலர் இப்படி சொல்றார். கல்லா அரசனா இருந்தா கூட பரவாயில்ல, கல்லா அரசன் காலன் மிக நல்லன். அதாவது அதையும் கல்லாத அரசனாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாலும், அவர்களை காட்டிலும் காலன் மிக நல்லவன் அப்படின்னு திருமூலர் சொன்னாலும் கூட ஒரு அரசன் செங்கோல் தவறாது இருப்பது திருக்கோவில்களையும் அடியார்களையும் காக்க வேண்டும் என்கின்ற கருத்தை நமக்கு இவ்விடத்துல திருமூலர் நமக்கு காட்டியிருக்கின்றார். அந்த அடிப்படையில நன்னறி செல்லக்கூடிய, நன்னறியிலே இருக்கக்கூடிய, செங்கோலோச்சக்கூடிய மன்னனாக கலர்ச்சிங்க நாயனார் இருக்கின்றார். அததான் நாடர நெறியில் வைக நன்னறி வளர்க்கு நாளில் என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். அவருடைய செங்கோல் தன்மைப்படி இருக்கின்றது என்று சொல்லி அந்த நாட்கள்ல அந்த கலர்ச்சிங்க நாயனார் திருக்கோவில் தோறும் வழிபாடு மேற்கொள்கின்றார். அப்படி வழிபாடு செய்யக்கூடிய அவர் திருவாரூருக்கும் செல்கின்றார் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த பாடல்ல காட்டுகின்றார். குவளையத்து அரணார் மேவும் கோயில்கள் பலவும் சென்று தவளரும் அன்பில் தாழ்ந்து தக்கமை தொண்டு செய்வார் சிவபுரி என்ன மன்னும் தென் திருவாரூர் எய்தி பவமறுத்து ஆட்கொள்வார் தம் கோயில் பணிய புக்கார். அதாவது பவமறுத்து ஆட்கொள்வார் கோயில். இந்த திருவாரூர் திருக்கோயிலை சொல்லும் போது இவ்வாறாக பவமறுத்து ஆட்கொள்வார் கோயில் என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். குவளையத்து அரணார் மேவும் கோவில்கள் பலவும் சென்று இவ்வுலகத்திலே சிவபெருமான் பொருந்தி இருக்கக்கூடிய அத்துணை தலங்களுக்கும் சென்று ஆலயம்தானும் அரண் என தொழுமே என்றெல்லாம் நமக்கு அருளாளர்கள் காட்டியிருக்கின்றார்கள். பெருமானே அந்த பெருமான் விட்டிருக்கக்கூடிய அந்த திருக்கோவில்களும் அரண் என தொழுவதற்கு தக்கது. இந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்கைலாயத்திலே இருக்கக்கூடிய பெருமான் இந்த உலக உயிர்களாகிய நம் பொருட்டு எழுந்தல் இருக்கக்கூடியது இந்த திருக்கோவில்கள் என்றெல்லாம் அந்த திருக்கோவிலுடைய மேன்மையை நமக்கு அருளாளர்கள் பல நிலைகளிலே உணர்த்தி இருக்கின்றார்கள். திருமுறைகள் நமக்கு வலியுறுத்தி சொல்வது இந்த திருத்தல செலவு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கோயில் வழிபாடுதான். வழிபாட்டுல மிக முக்கியமானது, முதன்மையானது பெருமானை நினைந்து வழிபாடு செய்து திருக்கோவில்கள் தோறும் சென்று வழிபாடு செய்வது. அதுதான் அடிப்படை. அதற்கப்புறம் தான் ஒவ்வொரு நிலையும் கூட. அந்த அடிப்படையில கலர்ச்சிங்க நாயனாரும் பெருமான் வீட்டிற்கக்கூடிய திருத்தலங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்வராக இருக்கின்றார். அப்படி மெய் தொண்டு செய்வார். அந்த மெய் தொண்டு செய்யக்கூடிய அவர் சிவபுரி என்ன மன்னும் தென் திருவாரூர் எய்தி பவமறுத்து ஆட்கொள்வார் தம் கோயில் பணிய புக்கார். இந்த சிவநகர் என்ற சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த இந்த தென் திருவாரூரை அடைந்து அந்த பிறவியை அறுத்து நம்மையெல்லாம் அடிமை கொள்கின்ற
பெருமான் அந்த இறைவன் பொருந்தி இருக்கக்கூடிய தலம் இந்த திருவாரூர். அந்த திருவாரூருக்கு இந்த கலர்ச்சிங்க நாயனார் சென்றார், வழிபாடு செய்வதற்காக செல்கின்றார் என்று 3வது பாடலிலே காட்டி, அவ்வாறாக அவர் செல்லும் போது அவருடைய மனைவியும் வருகின்றார் உடன். அது அடுத்த பாடல்ல, ஏன்னா மன்னர் திருக்கோவிலுக்கு வழிபாட்டுக்கு போறாருன்னா அவர் எப்படியெல்லாம் போவார், அந்த படைகளோடு செல்லக்கூடிய தன்மை, நபர்களோடு செல்லக்கூடிய தன்மை, அதெல்லாம் நமக்கு அடுத்த பாடல்ல நமக்கு காட்டியிருக்கின்றார். அரசியல் ஆயத்தோடும் அங்கனர் கோயில் உள்ளால் முரசுடை தானை மன்னர் முதல்வரை வணங்கும் போதில் விரை செறி மலர்மென் கூந்தல் உரிமை மெல்லியலார் தம்முள் உரை சிறந்து உயர்ந்த பட்டத்து ஒரு தனி தேவி மேவி அப்படின்னு காட்டுறார். அரசியல் ஆயத்தோடும் முரசங்களையெல்லாம் உடைய அந்த மன்னர் ஐவகை குழுக்கள் எல்லாம் சூழ இறைவனுடைய கோவிலுக்குள் நுழைகின்றார். முரசுடை தானை மன்னர் முதல்வரை வணங்கும் போதில் இந்த பெருமானை, எல்லாவற்றுக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய, தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை வணங்குகின்ற போதில் விரை செறி மலர்மென் கூந்தல் உரிமை மெல்லியலார் நம்முள், இந்த மனம் வீசக்கூடிய இந்த மலர்களை அணிந்த மிக மென்மையான மெல்லிய சாயலை உடைய அந்த பட்டத்து இளவரசியாக இருக்கக்கூடிய மனைவியோடு அவன் திருக்கோவில் சென்றான் என்று இந்த இடத்துல இந்த பாடல்ல நமக்கு காட்டியிருக்கின்றார். வழிபாட்டுல மிக முக்கியமானது, நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படின்னா நம்மை சார்ந்தவர்களும் இந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத நிலையில் அவர்களை ஆற்றுப்படுத்துவது மிகச்சிறந்த வழிபாடு. நாம கோவிலுக்கு போறோம், நம்ம பூஜை பண்றோம், நம்ம எல்லாம் பண்றோம் அப்படின்னாலும் கூட முதல்ல நம்மை சார்ந்தவர்களும் அத்தகைய தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறாக இல்லாத நிலையிலே அவர்களை ஆற்றுப்படுத்துவதுதான் மிகச்சிறந்த வழிபாடு. நம்மளை பார்த்து பார்த்து அவர்களுக்கு அந்த வழிபாட்டு தன்மை பெருமானுடைய திருவருளாலே கைவர பெறும் என்றாலும் கூட, அது ஒருவாறு திருவருள் என்று நம்ம சொன்னாலும் கூட, திருவருள் இருந்தாதான் அவங்க எல்லாம் வழிபாட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த அடிப்படையிலே அந்த வழிபாட்டு சிந்தனையை உணர்த்துவது அல்லது சொல்லுவது வழிபாட்டு நிலையில் இருப்பவருடைய செயல் என்பது அடியனுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில மனைவியோடு அவர் திருவாரூர் திருக்கோயிலுக்கு செல்கின்றார். அதை இந்த 4வது பாடல்ல காட்டி, அடுத்த பாடல்ல அவ்வாறாக கோவில் சென்றவர்கள் கோயிலை வளம் கொண்டு அங்கன் குலவிய பெருமையெல்லாம் சாயல் மா மயிலே போல்வாள் தனி தனி கண்டு வந்து தூயமன் பள்ளி தாமம் தொடுக்கு மண்டபத்தின் பாங்கர் மேயதோர் புது பூ அங்கு விழுந்ததொன்று எடுத்து மோந்தாள். இவ்வாறாக கோயிலை வளமாக வந்து வழிபாடு செய்கின்றார்கள். அதை நமக்கு காட்டுகின்றார். இதெல்லாம் நிறைய இடங்கள்ல அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். நம்ம எப்படிங்க கோயில் போய் வழிபாடு செய்யணும், வணங்கணும் அப்படின்னா, நம்முடைய அருளாளர்கள் இந்த கோவில் அந்த ஊர் இருக்கக்கூடிய தலத்துக்கு வந்த உடனே நெடுஞ்சான்கிடையாக வழிபாடு செய்தார்களாம். பெருமான் உறைந்திருக்கக்கூடிய திருத்தலம் அந்த கோயில் அப்படின்னாலும் கூட அந்த ஊரை தொழுது வணங்கினார்கள். அடுத்து அந்த நெடுங்கோபுரம், இந்த கோபுரத்தை கண்ட மாத்திரத்துல கையார கும்பிட்டு தலையார வணங்கி அவர்கள் வழிபாடு செய்தார்கள். ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் கோவில் கோபுர வாசல்ல போய் இறங்கிட்டு நம்ம போய் வழிபாடு செய்யறோம். ஆனா அந்த காலங்கள் எல்லாம் அவங்க அப்படி வழிபாடு செய்யும் போது திருக்கோபுரத்தை கண்ட மாத்திரத்திலே அரணாக நினைந்து நெடுஞ்சான்கிடையாக அவர்கள் வழிபாடு செய்தார்கள் என்றெல்லாம் நமக்கு திருமுறைகள் காட்டுகின்றன. பெரிய புராணம் போன்ற அருள்நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. அவ்வாறு நெடுங்கோபுரத்தை வணங்கி கோவிலை வலம் வந்து பெருமானை வணங்க வேண்டும் என்ற கருத்தெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே வலம் கொண்டு அந்த சாயல் மாமையிலே போல்வாள் தனி தனி கண்டு வந்து, அந்த பட்டத்து இளவரசி மன்னனோடு வழிபாட்டுக்கு வந்தவள் கோவிலை வலம் வருகின்றாள். திருக்கோவிலுடைய சிறப்பை பார்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நோக்கி அவள் கண்டு மகிழ்கின்றாள். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அங்கு பூ கட்டி கொண்டிருக்கின்றார்கள்.
அப்படி பூ கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு பூவானது அந்த பூ தொடுக்கும் மண்டபத்திலிருந்து விழுகின்றது. அந்த பள்ளித்தாமம் தொடுக்கும் மண்டபம் அப்படின்னு நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மண்டபத்துல அந்த பூவானது ஒன்று விழுந்து கிடக்கின்றது. கற்ற இடத்துல இருந்து அப்படி அந்த விழுந்திருக்கக்கூடிய அந்த பூவை இந்த பட்டத்து இளவரசியாக இருக்கக்கூடியவள் மோந்து அந்த வாசனையை நுகர்கின்றாள். இதை நமக்கு சொல்லும் போது இந்த இடத்துல உரையாசிரியர்கள் ஒரு பதிவு செய்கின்றார்கள். அந்த பட்டத்து இளவரசி என்பவள் சங்கா என்பது அவருடைய பெயராக இருக்கின்றது. இந்த சங்கா என்பது சமண சமயத்தை சார்ந்தவள் அப்படின்ற ஒரு குறிப்பையும் நமக்கு உரையாசிரிய பெருமக்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார். ஏன்னா அந்த பட்டத்து இளவரசியும் தான் நமக்கு பாடல்களிலே இருக்கின்றது. உரையாசிரியர்கள் நமக்கு சில இடங்கள்ல போகும்போது இந்த சங்கா தான் அவருடைய பெயராக இருக்கின்றது, அவள் சமண சமயத்தை சார்ந்தவளாக இருக்கின்றாள் என்று நமக்கு ஒரு குறிப்பினை தருகின்றார்கள். அடுத்து அப்படி பூவை நுகர்ந்து விடுகின்றாள், அந்த வாசனையை நுகர்ந்து விடுகின்றாள். இத பூவை கட்டி கொண்டிருக்கக்கூடிய செருத்துணை நாயனார் அவருடைய வரலாறு நமக்கு பெரிய புராணத்திலே தனி வரலாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி அந்த செருத்துணை நாயனார் என்ன செய்கின்றார், அதை பார்க்கின்றார். பெருமானுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பூவை முகர்ந்தவள் என்பதுதான் அவருக்கு சிந்தனை வருகின்றது. அவ ஒரு பட்டத்து இளவரசி, மன்னனுடைய மனைவி என்பது கூட அவருக்கு வரல, அவர் முன்னாடி வரல. ஏன்னா இதுதாங்க அன்பு. இந்த அன்பு அப்படின்னு நான் சொன்னது ஆரம்பத்துல தொடக்கத்துல சொன்ன அன்பு அப்படின்றது இந்த உலகில் இல்லை எதுவும் நாட்டம் இல்லாத இவர் உயர்ந்தோர் இவர் தாழ்ந்தோர் என்ற எண்ணமெல்லாம் இல்லை. வந்தது ஒரு பெண், அவள் பெருமானுக்கு பூஜைக்குரிய அந்த பூவை மோந்தாள். அதுதான் அவருடைய சிந்தையிலே இருந்ததே தவிர இவள் இத்தகையாள் என்ற எண்ணமெல்லாம் அவருக்கு இல்லை. அப்படி அந்த பூவை மோந்த மாத்திரத்திலே அவர் செய்கின்றார். புதுமலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர் இது மலர் திருமுற்றத்துள் எடுத்த மோந்தனலாம் என்று கதுமன ஓடி சென்று கருவிகை கொண்டு பற்றி, அதாவது கதுமன ஓடி சென்று கருவி கை கொண்டு பற்றி மதுமலர் திருவொப்பால் தன் மூக்கினை பிடித்து வார்ந்தார். இந்த திருவொப்பாள் ரொம்ப அழகானவள், திரு போன்ற அழகுடையவள், லட்சுமி போன்றவள். அப்படிப்பட்ட இந்த பட்டத்து இளவரசி அந்த பூவை மோந்தாள். உடனே கருவி கை கொண்டு அறியக்கூடிய அந்த கருவியை வைத்து அந்த செருத்துணை நாயனார் மோந்த அந்த மூக்கை அரிக்கின்றார் என்று நமக்கு சேக்கிலார் காட்டியிருக்கின்றார். இவ்வாறாக மூக்கை அறுத்த நிலையிலே அவள் தடுமாறுகின்றாள். தடுமாறி விழுந்த அந்த தன்மையை நமக்கு அடுத்த பாடல்ல காட்டுகின்றார். வார்ந்திலி குருதி சோர மலர் கரும் குழலும் சோர சோர்ந்து வீழ்ந்த அரற்று தோகை மயிர துளங்கி மண்ணில் சேர்ந்து அயர்ந்து உரிமை தேவி புலம்பிட செம்பொற் புற்றுள் ஆர்ந்த பேரொலியை கும்பிட்டு அரசரும் அணைய வந்தார். ரொம்ப மூக்க அறுத்த மாத்திரத்திலே அவள் நிலத்தில் சோர்கின்றாள், அந்த மண்ணிலே விழுகின்றாள். அந்த குருதியெல்லாம் வருகின்றது என்ற கருத்தை சோர்ந்து வீழ்ந்து அரற்றும் தோகை மயிலென துளங்கி மண்ணில், இந்த மயில் போன்ற சாயலுடைய அந்த பெண் மூக்கினை அறிந்த மாத்திரத்திலே சோர்ந்து விழுந்து மண்ணிலே விழுகின்றாள். யாருக்குரியவள்? இந்த உரிமை தேவி. சேர்ந்து அயர்ந்து உரிமை தேவி புலம்பிட செம்பொற் புற்றுள் ஆர்ந்த பேரொலியை கும்பிட்ட அரசரும், புற்றீச பெருமானை வழிபாடு செய்த அரசரும் வழிபாடு செய்த நிலையிலே வந்து இதை பார்க்கின்றார் அப்படின்னு காட்டி அடுத்த பாடல்ல வந்தனை உற்ற மன்னர் மலர்ந்த கற்பகத்தின் வாச பைந்தளிர் பூங்கொம்பொன்று பார் மிசை வீழ்ந்ததென்ன நொந்தளிர் அரற்று வாளை நோக்கி இவ்வண்டத்துள்ளார் இந்த வெவ்வினை அஞ்சாதே யார் செய்தார் என்னும் எல்லை அப்படின்னு இந்த பாடல்ல காட்டுறார். இப்படி தன்னுடைய மனைவி நிலத்திலே சோர்ந்து குருதிபட இப்படி சாய்ந்திருக்கக்கூடிய தன்மையை யார் செய்தார்கள், இந்த இழிச்செயல் யாரால் செய்யப்பட்டது என அவருக்கு கோபம் வருகின்றது. அதை இந்த பாடல்ல காட்டி அடுத்த பாடல்ல உடனே செருத்துணை நாயனார் செயலை நான் தான் செய்தேன்,
அந்த செய்ததற்கான காரணத்தை எல்லாம் அவர் சொல்றார். அந்நிலை அணைய வந்து செரு துணையாராம் அன்பர் முன்னொரு நிலைமை எங்கும் புகுந்தது மொழிந்த போது மன்னரும் அவரை நோக்கி மற்றிதற் குற்ற தண்டம் தன்னை அவ்வடைவே அன்றோ தடித்திட தகுவதென்று. இப்படி செருத்துணை நாயனார் சொன்ன மாத்திரத்திலே அந்த அன்பு என்னன்னா, மன்னர் வந்து தன் மனைவி மீது அன்புடையவராக இருந்தாலும் கூட பெருமான் மீது வைத்த அந்த அன்பின் காரணமாக அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, நீங்க கொடுத்த தண்டனை வந்து போதாது. அவள் பூவை எடுத்த முகர்ந்த மூக்கிற்கு முன்பு அதை எடுக்க துணையாய் இருந்தது இந்த திருக்கரம், அதுதானே அறியணும் அப்படின்னு அந்த திருக்கரத்தை வளையலறிந்த அந்த திருக்கரத்தை வளையலோடு அறிந்தார் என்பதாக நமக்கு அடுத்த பாடல்ல அவருடைய பெருமான் மீது இருக்கக்கூடிய அன்பை நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டியிருக்கின்றார். கட்டிய உடைவாள் தன்னை உருவி அக்கமல் வாசப்பூன் தொட்டு முன் எடுத்த கையா முற்பட துணிப்பதென்று. எடுக்க தூண்டிய அந்த கை அதான் முற்பட, அதை தானே நீங்க துணிக்க வேண்டும். தொட்டு முன் எடுத்த கையா முற்பட துணிப்பதென்று பட்டமும் அணிந்து காதல் பயில் பெறும் தேவியான மட்டவில் குழலால் செங்கை வளையொடும் துணித்தார் என்றே. நீங்க அந்த கையை தானே முதலிலே அறிய வேண்டும் என்று அந்த கையை அறிந்த தன்மையை, கலர்ச்சிங்கர் அறிந்த அந்த தன்மையை நமக்கு இந்த பாடலிலே காட்டியிருக்கின்றார். சொல்லும் போது மட்டவில் குழலால் செங்கை வளையொடும், இந்த வளையலோடு அந்த திருக்கையை துணித்தார் என்று காட்டி அடுத்த பாடல்ல ஒரு தனி தேவி செங்கை உடைவாளால் துணித்த போது பெருகிய துண்டராற்பின் பிறங்கொலி புவிமேற் பொங்க இரு விசும்படையை ஓங்கும் இமையவர் ஆர்ப்பும் விம்மி மருவிய தெய்வ வாச மலர் மலை பொழிந்ததன்றே. வாராக அந்த கையை கலர்ச்சிங்க நாயனார் அவருடைய மனைவியினுடைய கையை அறுத்த போது அரியார் கூட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அற 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 என்று விளக்கம் விடுகின்றார்கள். ஏன்னா அவர்கள் இந்த மாதிரி ஒரு அன்பு பொருந்திய கலர்ச்சிங்க நாயனாரை பார்த்த மாத்திரத்துல அவர்களுக்கு அவ்வளவு அன்பு வருகின்றது. அப்ப தெய்வ மனமுடைய அந்த கற்பக பூமலையும் அப்போது அவருடைய அன்பை பார்த்து பெய்தது என்ற கருத்தை இந்த பாடலிலே காட்டி அப்படி அன்பு வயப்பட்டவராய் அவர் இருக்கின்றார். ஏன்னா செய்தது தன் மனைவிதான் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உடனே அவர் கோவப்பட்டு செருத்துணை நாயனார் இடத்துல அவர் கோவப்படலை. ஏன் இப்படி செய்தீர்கள் அப்படின்னு கோவப்படாம அவர் மீண்டும் அதற்கு துணையாய் இருந்தது திருக்கை தானே, இந்த கைதானே என்று கையை அறிந்தார் என்பதாக நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்லும் போதுதான் நிறைய பேர் கேட்பாங்க, எங்க இப்படி இவருடைய கையை அறுப்பதும் அல்லது மூக்கை அறுப்பதும் அவருக்கு இடரை கொடுப்பதுமா அன்பு, அதுவா உங்களுடைய வழிபாடு சொல்லித் தருகின்றது என்றெல்லாம் மாணவர்களோ அல்லது மற்ற நபர்களோ கேட்பது வழக்கம். எப்போதும் இந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கும். அததான் சொல்லியிருக்காங்க உங்கள் வழிபாடு. இதை வேற நீங்க உயர்ந்த நூல் உன்னத நூல் அப்படி எல்லாம் சொல்றீங்களே அப்படி எல்லாம் கேட்பார்கள். அதாவது இதற்கு பதில் அப்படின்னு நம்ம பெரிய புராணத்திலேயே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்மால் அறியத்தக்கது அன்று. நம்ம ஒரு முடிவுக்கே வந்துட முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒன்று அறம்னு சொல்லக்கூடிய ஒன்று அது அறம் இல்லாத இன்னொன்றாக கூட மாறலாம். அறம் என்பதற்கு வரையறையே சொல்ல முடியாது. என்னுடைய நோக்குல அது அறம், அவருடைய நோக்குல அது அறம் அப்படித்தானே தவிர இந்த அறம் என்பது மாறுவதற்குரியது, காலம் காலமாக மாறுவதுதான். அதுக்கு எந்த ஒரு வரைவிலக்கணம் சொல்ல முடியாது. இதாங்க அறம், இப்படி செஞ்சாதாங்க அறம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது காலம் காலமாக மாறுவது. என்னுடைய நோக்கில் அது அறமாக தெரியலாம், இன்னொருத்தவர் நோக்கில் அது அறமில்லாததாக இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல அவர்கள் வேறு எந்தவித தன்மையும் இல்லாமல், ஏன்னா அவர்களுடைய சிந்தனை முழுக்க இந்த உலகில் நெறிக்க ஆட்படாது பெருமானுடைய சிந்தனையே நினைக்கின்ற தன்மையிலே அவர்கள் அந்த செயலை செய்தார்கள். அதுவும் அவனொருளாலே நிகழ்ந்தது. ஏன்னா வேற ஒன்றும் நம்மளால செய்ய முடியாது. இதெல்லாம் இந்த சித்தாந்த நெறியில் இருப்பவர்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தான் நம்ம இப்படி கேள்வி கேட்பவர்களுக்கு சொல்லணும்.
உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கனத்தும் உணரும் வகைக்கானேன் உணர்த்தி எண்ணில் பூண்ட மலமாயை கண்பம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கனாரா. எல்லா செயல்களும் அவன் அருளாலேயே நிகழ்த்தப்படுகின்றது. இந்த கலர்ச்சிங்க நாயனாருடைய பெருமையும் செருத்துணை நாயனாருடைய பெருமையும் உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்னும் பொருட்டாக இந்த நிகழ்வெல்லாம் நிகழ்ந்தது என்றெல்லாம் நாம் சொல்லி, அப்படிப்பட்ட இந்த கலர்ச்சிங்க நாயனார் இந்த செயலை செய்த நிலையிலே பல்லாண்டு அந்த பூமியை ஆண்டு திருமால் பிரம்மன் போன்ற அரியவரான அந்த இறைவனுடைய நடைபெற்ற அந்த திருவருட் சிறப்பால் பல்லாண்டாக பூமியை ஆட்சி செய்து பெருமானுடைய திருவுருளை பெற்றார் என்று 12வது பாடல்ல நமக்கு சொல்லி இருக்கின்றார். அரிய திருத்தொண்டாற்றும் அரசனார் அளவில் காலம் மருவிய உரிமை தாங்கி மாலையர் கரியார் மண்ணும் திருவருட் சிறப்பினாலே செய்ய சேவடியின் நீலர் பெருகிய உரிமையாகும் பேரருள் எய்தினாரே. பேரருளை அவர் பெற்றார். மால் அயர்க்கு அறியார் மண்ணும் திருவருட் சிறப்பு. இந்த திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அரிய அந்த பெருமான் இவருக்கு அந்த திருவருளை வழங்கினார். இந்த திருவடியின் சிறப்பை இந்த இடத்துல நமக்கு பெருமானுடைய திருவடியின் சிறப்பை நமக்கு காட்டார். அடியாறுகளுக்கு அவன் அருளக்கூடிய அந்த தன்மை அதெல்லாம் இவ்விடத்துல சொல்லி நிறைவாக 13வது பாடல அப்படி இருக்கக்கூடிய அந்த கலர்ச்சிங்க நாயனாருடைய திருவடியை தொழுது போற்றி அடுத்ததாக இடங்கலியாருடைய திருத்தொண்டை நான் சொல்ல இருக்கின்றேன் என்று சேக்கிழார் சுவாமி அடுத்த புராணத்தை நமக்கு தொடங்குகின்றார். இவ்வாறாக இந்த 13 பாடல்களிலும் நமக்கு கலர்ச்சிங்க நாயனாருடைய அந்த அன்பு இந்த நிகழ்வு தொடங்கும் போது சொன்னதுதான், என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வரிப்பில் அன்போடு உருகி அகம் குலைவாருக்கென்று என்போல் மணியினை எய்த உண்ணாரே. இந்த பெருமானுடைய திருவருளை நாம் பெறுவதற்கு உற்றதுணையாய் உறுதுணையாய் இருப்பது உண்மையான அன்பு. வேற ஒன்றையும் நினைக்காது அன்பை மட்டுமே அவனிடத்திலே வைத்தோமேயானால் அந்த அன்புக்கு இறங்குபவனாக அவன் இருக்கின்றான் என்றெல்லாம் தான் நமக்கு அந்த அருளாளர்கள் காட்டி இருக்கின்றார்கள். நம்ம இடத்துல அவன் வேற என்னத்தை விரும்ப போறான்? நாம விரும்பலாம் அவனிடத்துல இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம், பெரிய வரிசை பட்டியல் தரலாம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு அவன் தான் தர முடியும். நம்மகிட்ட இருந்து அவன் என்னத்தை பெற முடியும்? நம்ம என்ன அவன் கொடுக்க முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அவன் விரும்புவது அன்பு. அந்த அன்பு நம்மால் தர முடியும். கைமாறு கருதாது செய்யக்கூடிய கருணை, அவனுடைய கருணையை நினைத்து நாம் அன்பு செய்ய வேண்டும். அதையெல்லாம் தான் இந்த நாயன்மாருடைய வரலாறு நமக்கு சொல்லி இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் கலர்ச்சிங்க நாயனாருடைய இந்த புராணத்தை நமக்கு திருத்தொண்டர் புராணத்தை சிந்திப்பதற்கு ஒரு நல் வாய்ப்பு அதை ஏற்படுத்தி தந்த அப்பர் அருளறி மன்றத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த அளவிலே அடியேன் இந்த புராண சிந்தனையை கலர்ச்சிங்க நாயனாருடைய குருபூசை சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் உமது பதம் எல்லாம் உமது செயல் எல்லாம் உமதருளே இருந்தால் கொள்ளாத மாதியரம் நீங்கும் மருவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம்.